செவ்வாய்க்கிழமை வடக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட தித்வா சூறாவளி காரணமாக நாங்கள் பல உயிர்களை காவு கொடுத்திருந்தோம். அதனுடைய தரவுகள் படி பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் அதிகாலை 6 மணி வரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மொத்தமாக 5,12,123 குடும்பங்கள் பாதிப்புக்கு இதுவரையிலும் உள்ளாகியிருக்கின்றார்கள். இவற்றில் 17,66,103 பேர் இந்த தித்வா சூறாவளி காரணமாக பாதிப்புக்குள்ளாகியிருக்கின்றார்கள். இவர்களில் 635 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 192 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். அத்தோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது முழுமையாக சேதமடைந்த வீடுகள் அல்லது மண்ணுக்குள் புதைந்து போன வீடுகள், நீரினால் மூழ்கிய வீடுகள் அல்லது பாவிக்க முடியாத வீடுகள் என்று பார்க்கின்ற பொழுது 5,325 வீடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகள் என்று பார்க்கின்ற பொழுது 81,163 வீடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இடைத்தங்கள் முகாம்கள் அல்லது பாதுகாப்பு முகாம்களில் இதுவரையிலும் பார்க்கின்ற பொழுது 690 இடைத்தங்கள் முகாம்கள் நாடளாவிய ரீதியில் நிறுவப்பட்டிருக்கின்றன. இவற்றில் 22,218 குடும்பத்தினர் அங்கே வசிக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் 69,861 பேர் இந்த இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிகின்றோம். இது இன்று அதிகாலை வரை கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல். ஆகவே இந்த தித்வா சூறாவளி காரணமாக உயிரிழந்தவருடைய ஆத்ம சாந்திக்காகவும் பாதிக்கப்பட்டவருடைய நலனுக்காகவும் ஆறுதலுக்காகவும் சமய வழிபாடுகள் இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றன. இது தேசிய மட்டத்தில் இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் எண்ணக்கருவிலே இந்த தேசிய வேலைத்திட்டம் இன்று ஆரம்பமாகிறது. ஆகவே இது தொடர்பான விரிவான விளக்கத்தை வழங்குவதற்காக வேலைப்பளவுக்கு மத்தியிலும் நம்முடைய கலையகம் வருகை தந்திருக்கின்றார் சமய கலாச்சார விவகார பிரதி அமைச்சர், மதிப்புக்குரிய கௌரவ பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அவர்கள் இந்த வேளையில் கலையத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். அவரை நாங்கள் பணிவன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம், சலாம் அலைக்கும். வணக்கம், சலாம் அலைக்கும். நாங்கள் இந்த தித்வா சூறாவளி காரணமாக 635 உயிர்களை காவு கொடுத்திருக்கின்றோம். 100க்கும் அதிகமானவர்கள் என்ன ஆனார்கள் என்பது தெரியாமல் இருக்கின்றோம். இதில் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த உயிரிழந்தவர்களுடைய ஆத்ம சாந்திக்காகவும் அதே போல அவர்களை இழந்து தவிக்கின்றவர்களுக்கான ஆறுதலுக்காகவும் இடம்பெறுகின்ற தேசிய மட்டத்திலான இந்த சமய வழிபாடு தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆரம்பமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக. உண்மையிலே குறிப்பிட்டதை போன்று தித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதே போன்று மண் சரிவின் காரணமாக எமது பல நூறு சகோதரர்களை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம். பொதுவாக எமது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமயங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட பொதுவாக மரணித்தவர்களுக்கு ஒரு கௌரவமான இறுதி கிரிகைகளை கொடுப்பதற்கு எல்லோரும் கடமைப்பட்டவர்கள். எனவே எல்லா சமயம் சார்ந்தவர்களும் மரணித்தவர்களுக்கான அந்த இறுதி கிரிகைகளை, இறுதி கௌரவத்தை வழங்குவார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாட்டில் ஏற்பட்ட தித்வா வெள்ள அனர்த்தம், சூறாவளி, அதே போன்று மண் சரிவின் காரணமாக பலருக்கு அந்த சமய ரீதியான இறுதி கிரிகைகளை சில போது செய்ய முடியாமல். எனவே நாடு தொடர்ந்தும் பாதிப்புக்குட்பட்டதால் மீட்பு பணிகளிலே தொடர்ந்து ஈடுபட்டோம். எனவே பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த நாட்டிலே நாடு பூராக உள்ளவர்கள் அனைவர்களுடைய பிரார்த்தனையை ஒன்று திரட்டி இன்றும் எங்களோடு உயிர் வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள், ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த அனர்த்தம் காரணமாக உயர்ந்திருப்பவர்களை ஞாபகப்படுத்தி, அதே போன்று இந்த அனர்த்தத்தின் காரணமாக பலரும் பலவிதமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உறவுகளை இழந்திருக்கின்றார்கள், உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். அதே போன்று மானசீக ரீதியாக சில போது தான் நீண்ட காலம் கட்டி காத்த சில போது தொழில் முயற்சிகள் இழந்திருக்கின்றன, பல்வேறுபட்ட ரீதியில். எனவே அந்த அனைவருக்கும் சமயம் சார்ந்து உண்மையிலே அனர்த்தம் ஏற்பட்ட போதும் கூட எங்களுக்கு தெரியும், அனைவரும் அனர்த்தத்துக்குட்பட்ட போது ஒன்றாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பாதுகாப்பான இடமாக தெரிவு செய்தார்கள் ஒவ்வொரு மதத்தினரும். பௌத்தர்களாக இருக்கலாம், ஹிந்து சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று இஸ்லாமிய கத்தோலிக்க கிறிஸ்தவ சமூகத்தவர். அவர்களுடைய மதஸ்தலங்கள் தான் அதிகமான இடங்களிலே தங்கள் நிலங்களாக, பாதுகாப்பு தலங்களாக பாட்டப்பட்டது. எனவே அந்த வகையில் தான் இன்றைய தினம் நாங்கள் நாடு பூராகும் பொதுவாக தேசிய ரீதியான சமய வழிபாட்டு நிகழ்வுகளை பௌத்த சமய
பிரித்போதனைகளை இன்றைய தினம் இரவு 8 மணிக்கு குறிப்பாக ஹுனுபிட்டிய கங்காராம விகாரையில் சீமா மாலக என்ற அந்த இடத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இப்போது காலை 9 மணிக்கு ஹிந்து யாக பூஜை வழிபாட்டு நிகழ்வானது பழைய கதிரேசன் கோவில் வஜ்ர கோவில் என்று அழைக்கப்படுகிற இடத்திலே எமது அனைவர் இந்து சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் அதே போன்று சகோதரர்கள் ஒன்றிணைந்து அந்த சமய கிரிகைகளை இப்போது நடத்தி வருகின்றார்கள். இப்போது அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இஸ்லாமிய விசேட சமய நிகழ்வானது இன்றைய தினம் மாலை 3:45 மணி அளவிலே வெள்ளவத்த ஜும்மா பள்ளி வாயிலே நடைபெற இருக்கிற துவா பிரார்த்தனைகள். அதே போன்று விசேட கிறிஸ்தவ சமய வழிபாட்டு நிகழ்வானது இன்றைய தினம் மாலை 7 மணிக்கு கொழும்பு 8 அமைந்துள்ள புனித போல் கிறிஸ்தவ தேவாலயத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதே போன்று நாளைய தினம் விசேட கத்தோலிக்க சமய வழிபாட்டு நிகழ்வானது 6 மணிக்கு கிராண்ட் பாஸ் புனித ஜோசப் தேவாலயத்திலும் இவ்வாறு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக எமது பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலும் எமது கடமை எனவே இறந்தவர்கள் அனைவர்களுக்காகவும் அவர்களுடைய அந்த இறுதி கிரியைகளை எமது அரசாக முன்வந்து இது சம்பந்தமான இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அதே நேரம் தேசிய ரீதியாக இந்த இடங்களிலே இந்த விடயங்கள் நடைபெறுகின்ற போது நாடு பூராகவும் நாம் அனைத்து திணைக்களங்களினூடாகவும் இந்து சமய விவகார திணைக்களம், அதே போன்று கத்தோலிக்க கிறிஸ்தவ சமய விவகார திணைக்களம், இஸ்லாமிய சமய விவகார திணைக்களம், புத்த சாசன அமைச்சினூடாக இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மதஸ்தலங்களுக்கும் பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கும் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அவரவர் பிரதேசத்திலும் இந்த அனர்த்தம் காரணமாக எம்மை விட்டும் பிரிந்த அனைவருக்காகவும் எல்லோருக்காகவும் இந்த சமய பிரார்த்தனை அதே போன்று பிரித்போதனை இந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்ளுமாறும் அதனை ஏற்பாடு செய்யுமாறும் எனவே நாட்டின் பல பாகங்களிலும் பல மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அதனை ஏற்பாடு செய்து அதனை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த பேரிடரின் பொழுது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அத்தோடு அவரோடு இணைந்த அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் சிறந்த முறையில் தங்களுடைய சேவை வழங்கிய அது தருணத்தில் போலீஸ் மற்றும் முப்படையினரும் அத்தோடு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் ஆகியனவும் இணைந்து மிகப்பெரிய சேவை மக்களுக்கு வழங்கியிருக்கின்றன. அதே போல பிரதி அமைச்சர் என்ற ரீதியில் நீங்கள் இந்த தருணத்தில் நன்றி கூற விரும்புகின்ற அரசாங்கத்தின் சார்பாக நன்றி கூற விரும்புகின்ற ஏனைய நிறுவனங்கள் மற்றும் ஏனைய நாடுகள் அமைப்புகள் பற்றி பார்க்கின்ற பொழுது யாருக்கெல்லாம் நீங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றீர்கள்? ஆரம்பமாக அனர்த்த முகாமைத்துவ குழுவினருக்கு என் முதற்கன்று நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று தனது உயிர் பாராது அந்த தனது உயிரையும் துச்சமாக மதித்து இந்த அனர்த்தத்துக்குட்பட்டவர்களை பாதுகாக்கின்ற பணியிலே மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் முற்படையினர், அதே போன்று போலீஸ் தரப்பினரை குறிப்பிடலாம், சுகாதாரத்துறையை சார்ந்தவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடலாம், அதே போன்று உள்ளூராட்சி சபைகளை சேர்ந்த அதிகாரிகளை இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிடலாம். அதே போன்று ஊடகத்தின் பங்கை எமக்கு மறக்க முடியாது. அவர்கள் உடனுக்குடன் தகவல்களை மக்களை அறிவுறுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு அந்த தகவல்களை வழங்கிய ஒரு பாரிய பங்கை மேற்கொண்டார்கள். அதே போன்று இன்னும் பல தரப்பினர், குறிப்பாக குறிப்பிட்டதை போன்று மின்சார சபையை குறிப்பிடலாம், நெடுஞ்சாலைகள் அமைச்சை குறிப்பிடலாம். அதே போன்று பலரும் பல விதத்திலும் இந்த அனர்த்தத்தின் போது குறிப்பாக இன்னொரு தரப்பினரை நாம் குறிப்பிட வேண்டும். இவைகள் அனைத்தும் அரச இயந்திரமாக செயற்பட்டவர்கள். இவர்களை தாண்டி மத தலைவர்கள், பொதுவாக பௌத்த மத தலைவர்கள், இந்து மத தலைவர்கள், இஸ்லாமிய மத தலைவர்கள், அதே போன்று கிறிஸ்தவ கத்தோலிக்க மத தலைவர்கள் சுயமாக முன்வந்து ஒரு பாரிய வேலை திட்டத்தை மேற்கொண்டார்கள். அவர்களது மதஸ்தலங்களை மக்களுக்காக ஒதுக்கியது மாத்திரமல்ல, இந்த அனர்த்தம் ஏற்பட்ட போது சில இடங்களில் சமைத்த உணவை அவராகவே முன்வந்து மக்களுக்கான அந்த உணவு வசதிகளை மேற்கொண்டு தொடர்ந்தும் களத்திலே இயங்கி வருகின்றார்கள், இன்னும் களத்திலே இயங்கி வருகின்றார்கள். உண்மையிலே குறிப்பிட வேண்டிய சில நான் கண்ட இந்து சமூகத்தைச் சேர்ந்த பல நிறுவனங்கள், சிவில் அமைப்புகள் களத்திலே இறங்கி பல்வேறுபட்ட விதத்திலே
ஆரம்ப கட்டத்திலே சமைத்த உணவுகளை வழங்குகின்ற வேலை திட்டத்தை மேற்கொண்டார்கள். அதன் பின்னர் வீடுகளை சுத்தப்படுத்தி அந்த வீடுகளை துப்புரவுப்படுத்தின பணியை மேற்கொண்டார்கள். அதன் பின்னர் உலர் உணவுப் பொதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதே போன்று நான் கண்ட விடயம்தான் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலும் சில நிறுவனங்களை இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட வேண்டும். நபவியா இஸ்லாமிய இளைஞர் அணியை நான் உண்மையிலே அவர்கள் களத்தில் மிக பயங்கரமாக பணியாற்றினார்கள். நேற்றைய முன்தினம் கூட நான் கண்டி மாவட்டத்துக்கு சென்றபோது முஸ்லிம் தமிழ் பௌத்த சமூகம் சார்ந்து வாழ்கின்ற பிரதேசங்களில் தனது பணியை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று ஜமியத் உலமா நிறுவனத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். கொழும்பு மர்கஸ், அதே போன்று இன்னும் பல சிவில் அமைப்புகள் சில போது இந்த தன்னால தொண்டர்கள் அவர்களுடைய வீடுகளும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும் வெள்ளத்தில், ஆனால் அவர்களை விட பாதித்தவர்களை பற்றி சிந்தித்து அதற்காக பணிகின்ற ஒரு உயர்ந்த ஒரு நிலையை நான் கண்டேன். எனவே நான் நேற்று சமூக வலைத்தளங்களிலே ஒரு அழகான செய்தியை கண்டேன். சமூக வலைத்தளங்களில் இருந்தவர்தான் எமது நாடை சொல்லுவார்கள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என. தொடர்ந்தும் நாங்கள் அபிவிருத்தி, அது ஒருவர் எழுதியிருந்தார், நாங்கள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இருக்கலாம், ஆனால் இந்த அனர்த்த சந்தர்ப்பத்தின் போது அடுத்தவர்களுடைய வேதனைகளை அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அதற்காக மனமுணர்ந்து தன்னையும் துச்சமாக மதித்து பணியாற்றுவதிலே உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளையும் தாண்டிய உயர்ந்த மனிதர்கள் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை உண்மையிலே நான் அதனை இன மத பேதம் இல்லாமல் அனைவரும் கைகோர்த்து ஒன்றாக இந்த அனர்த்தத்திலிருந்து அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த இதய சுத்தியுடன் பலர் செயற்பட்டு வருகின்றார்கள். நான் நினைக்கின்றேன் ஊடகத்துறையினர் நீங்கள் அறிந்த விடயம்தான், மாத்தறை மாவட்டத்திலே உள்ள சிங்கள தமிழ் முஸ்லிம் சகோதரர்கள் பதுளை மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு கை கொடுத்தார்கள். அதே போன்று காலி மாவட்டத்தில் உள்ள சிங்கள தமிழ் முஸ்லிம் சகோதரர்கள் நுவரெலி கண்டி மாவட்டத்திலே உள்ளவர்களுக்கு கை கொடுத்தார்கள். அதே போன்று களுத்துறை மாவட்டத்தில் உள்ளவர்கள் மாத்தளை மாவட்டத்திலே உள்ளவர்களுக்கு கை கொடுத்தார்கள். நான் நினைக்கின்றேன் எமது நாடு எமது அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற நாம் இந்த மாதம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு விடயம்தான் இலங்கையர் தினம். அந்த இலங்கையர் தினத்தின் ஊடாக நாம் எதிர்பார்த்தது குறிப்பாக இனங்களுக்கிடையிலே ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பது. நான் நினைக்கின்றேன் இந்த அனர்த்தம் இது பாணிய அனர்த்தமாக இருந்தாலும் சில போது அனர்த்தங்களுக்குள்ளாலும் சில சுபசோபனங்கள் இருக்கின்றன, நன்மாராயங்கள் இருக்கின்றன, நல்ல விடயங்கள் இருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் அத்தகைய ஒரு நல்ல விடயம்தான் இந்த மக்களுக்கிடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த புரிந்துணர்வு. கடந்த காலங்களிலே இனவாதத்தை தூண்ட பொதுவாக சில அரசியல் சக்திகள் முயற்சித்து வந்தார்கள். ஆனால் இன்று அந்த சக்திகளை களத்தில் காணவில்லை. இனவாதம் பேசியவர்கள் இனவாதத்தை தூண்டி மீண்டும் மீண்டும் மக்களை பிரச்சனைக்குட்படுத்த முயற்சித்த அந்த சக்திகள், அதனை பகிரங்கமாக பேசியவர்களை இந்த அனர்த்தத்தின் போது காணவில்லை. எனவே மக்கள் நன்றாக ஒரு விடயத்தை புரிந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் மக்களுக்காக உரியவர்கள் அல்ல. மக்களை நெருக்கடிக்குட்படுத்தி மக்களுக்கிடையே குரோதத்தை வளர்த்து அதே போன்று வெறுப்பை வளர்த்து ஒரு சமாதான வளமான சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்காக தூண்டுகின்றவர்கள் அல்ல என்பது. எனவே இந்த அனர்த்தத்திலே நான் பல தரப்பினரை கண்டேன். ஒரு முதல் தரப்பினர் தான் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களது உறவுகளை இழந்தவர்கள், உடைமைகளை இழந்தவர்கள், அதே போன்று தொழிலை இழந்து பல்வேறுபட்ட இன்னல்களுக்குட்பட்டு மனதளவிலும் கூட சில போது அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். இரண்டாம் தரப்பினர் இந்த பாதிப்புக்குட்பட்டவர்களுக்கு தன்னையும் மறந்து தனது சொத்தாலும் உடம்பாலும் தன்னால் முடியுமான அனைத்து விதத்திலும் அதற்கு ஒத்துழைத்து இது எமது நாட்டு பிரஜைகள், இவர்களுக்கான மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்பார்ப்பை கொடுக்க வேண்டும் என்று பணிபுரிகின்ற ஒரு மிகச்சிறந்த பிரிவினர். மூன்றாம் தரப்பினரை நான் காணுகின்றேன். அவர்கள்தான் இந்த இரண்டு தரப்பினருக்கும் இடையூறாக இருந்து செயற்பட்டு நடக்கக்கூடியவர்கள். நான் ஏன் இதனை சொல்லுகின்றேன் என்னால், 2 தினங்களுக்கு முன்னர் நான் கம்பல பிரதேசத்துக்கு அனர்த்தம் சம்பந்தமான அந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தேன். அங்கு
ஒரு மரணித்த வீட்டிற்கு நான் சென்றேன். அதன் அந்த அந்த மரணித்தவர் இந்த அனர்த்தத்தின் விளைவாக மரணித்தவர் அல்ல, மாற்றமாக ஒரு வதந்தி பரவியது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கொத்மலை நீர்த்தேக்கம் உடைகின்றது என்று. அந்த செய்தியின் காரணமாக, அந்த ஷொக் காரணமாக அந்த மனிதர் மரணித்தார். எனவே மனிதர்கள் மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது, மானசீக ரீதியாக மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்துக்கு உட்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மக்களை மீண்டும் வதந்திகளை பதப்பி அவர்கள் பலரும் தலைதிக்கு தெரியாது ஓடி இருக்கின்றார்கள். எனவே இத்தகையவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சில போது எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்து சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி இந்த அனர்த்த நிவாரண பணியில் உள்ளவர்களையும் அதைரியப்படுத்தி அவர்களையும் மானசீக ரீதியாக விழுத்தி, அதே போன்று பாதிக்கப்பட்டவர்களையும் இன்னும் பாதிப்புக்குட்படுத்துகின்ற ஒரு இவர்கள் மனிதர்களா என்ற கேள்வி. மிருகங்கள் கூட சில போது நான் நினைக்கின்றேன் அனர்த்தங்களின் போது அவ்வாறு நடந்து கொள்ளாது. எனவே அத்தகைய ஒரு பிரிவினர் காணப்படுகின்றார்கள். எனவே அவர்கள் மிக குறைவானவர்கள். எனவே அவர்களை ஒதுக்கி நான் நினைக்கின்றேன் எமது பணியை இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் ஒன்றாக இணைந்து கண்டிப்பாக செயற்படுத்த வேண்டும். வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் கிராம சேவரோடாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்கின்றது. 25,000 ரூபாய் பணத்தொகையை உடனடியாக வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு 25 லட்சம் ரூபாய், முழுமையாக வீடுகளை இழந்தவர்களுக்கு அல்லது சேதமடைந்த வீடுகளுக்காக 50 லட்சம் ரூபாய், அரசு காணி கிடைத்தால் அந்த காணியிலே அவர்கள் வீடுகளை அமைக்கலாம் அல்லது அவர்களுக்காக காணிகளை பெறுவதற்காக 50 லட்சம் ரூபாய், மொத்தமாக 1 கோடி ரூபாயை ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, பயிர் செய்கை நிலங்கள், அதாவது நெற்பயிர் செய்கையாக இருக்கலாம், மரக்கறி நிலங்களாக இருக்கலாம், அந்த அனர்த்தத்துக்கு சேதத்துக்கு ஏற்பட்ட வகையிலே உங்களுக்கான நிவாரணங்கள், அதே போல கால்நடை வளர்ப்பிலும் ஏற்பட்ட சேதத்துக்கு ஏற்ற வகையிலே நிவாரணங்கள் வழங்குவதற்கு ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கம் தீர்மானம் செய்திருக்கின்றார்கள். அத்தோடு மத ஸ்தலங்களையும் மீண்டும் புனரமைப்பதற்கான செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வரலாறு காணாத அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. வழங்கப்படுகின்ற நிதி யாருடைய பொக்கெட்டுக்குள்ளும் செல்லாமல் மக்களுக்கு சென்றடையக்கூடிய வகையிலே அரசாங்கம் மிக திடகாத்திரமாக தெளிவாக ஜனாதிபதி அவர்களுடைய தலைமைத்துவத்தோடு அமைச்சர்களுடைய பிரதி அமைச்சர்களுடைய வழிகாட்டலோடு இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை பிரதி அமைச்சர் என்ற ரீதியிலே, மக்களுடைய பிரதிநிதி என்ற ரீதியிலே நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஆரம்பமாக நீ குறிப்பிட்டது போன்று இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போது முதல் கட்ட நடவடிக்கையாக அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அவர்களை பாதுகாத்து இடைத்தங்கள் முகாம்கள், பாதுகாப்பான முகாம்களை நோக்கி நகர்த்துகின்ற பணியை பலர் தரப்பினரும் இணைந்து அரசாங்கம் மேற்கொண்டது. சில விடயங்களை குறிப்பிடலாம். இது இந்த நாட்டில் வரலாற்றில் ஏற்பட்ட மிக பாரிய அனர்த்தம், நாடு தழுவிய ஒரு அனர்த்தம். எனவே அரசாங்கம் என்ற வகையில் இந்த அனர்த்தத்தின் போது மக்களை பாதுகாப்பதற்கு முழு முயற்சியை மேற்கொண்டது. சில சந்தர்ப்பங்களில் சில இடங்களில் குறைகள் ஏற்பட்டிருக்கலாம். அது தவிர்க்க முடியாத ஒரு விடயம். ஏன்னா இந்த நாடு தழுவிய, நாம் வளமையாக சுனாமியை எடுத்துக்கொண்டால் கடல் கரை சார்ந்த பிரதேசத்தில் மட்டும்தான் அந்த அனர்த்தம் ஏற்பட்டது. இதற்கு முன்னர் வெள்ள அனர்த்தங்கள் வருகின்ற போது, சூறாவளி போன்றவை வருகின்ற போது நாட்டின் ஒரு பகுதியைத்தான் தாக்கும். அப்போது எல்லாரும் இணைந்து செயற்படலாம். ஆனால் இன்று 3 அல்லது 4 மாவட்டங்களை தவிர முழு நாடுமே ஒரு அனர்த்த நிலைக்கு உட்பட்ட ஒரு நிலையில் இருந்தது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக அரசாங்கத்துக்கு ஒத்துழைத்த பல தன்னார்வ அமைப்புகள் ஒன்றிணைந்து மக்களை ஆரம்ப கட்டத்தில் பாதுகாப்பு என்ற செயற்பாடை மேற்கொண்டோம். இரண்டாவது, எனவே அதற்கு ஒருவருக்கு 600 ரூபாய் சமைத்த உணவை வழங்குவதற்கான அந்த நிவாரண உதவித்தொகையை ஆரம்பமாக நாங்கள் ஒதுக்கினோம். இரண்டாவது கட்டமாகத்தான் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் இந்த முகாம்களில் தொடர்ந்தும் இருப்பதற்கு விருப்பப்பட மாட்டார்கள். அவர்கள் தனது வீட்டுகளை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. எனவே தான் வரலாற்றில் முதல் தடவையாக அனர்த்தம் ஏற்பட்டு ஒரு சில நாட்களுக்குள்ளாலே 25,000 ரூபாய் அந்த வீடுகளை துப்புரவுப்படுத்தி, சம்பூர்ணமாக நீரில் மூழ்கிய வீடுகளை துப்புரவுப்படுத்தி அதனை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டோம். அந்த நிவாரண உதவிகள் கூட மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட இடங்களில் இன்னும் வழங்கப்படாமல் இருக்கலாம். காரணம், நான் நினைக்கின்றேன் அரசு அதிகாரிகளும் எம்மை போன்ற மனிதர்கள், அவர்களது வீடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவர்களது குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனவே நாம் எப்போதும்
எம்மை பற்றி சிந்திப்பதைப் போன்று எம்மோடுள்ள சக மனிதர்களுடைய வேதனைகள் துன்பங்கள் அவர்களுடைய கஷ்டங்களை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே அத்தகைய நிலைமைக்குட்பட்டவர்கள் சில போது இதில் அந்த வேகம் குறைவாக இருக்கலாம். நாம் அவர்களோடும் கதைத்து அவர்களையும் உற்சாகப்படுத்தி மிக விரைவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான 25,000 ரூபாவை வழங்குவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அதே போன்று குறிப்பிட்டதை போன்று வீடுகளில் உள்ள பொருட்களுக்கான 50,000 ரூபா ஆரம்ப கட்டமாக வழங்க மிகவும் அறிவித்ததை போன்று வீடுகளை இழந்தவர்களுக்கு 50 லட்சம் ரூபா. ஆனால் அந்த வீடுகளை அதே இடத்தில் அமைப்பது சில போது மீண்டும் ஒரு அனர்த்தத்துக்கு உட்படுத்துமாக இருந்தால் அத்த பணத்தை மக்கள் பணம் இது மக்களுடைய பணம், எனவே அதனை அரசாங்கம் என்ற வகையில் பொறுப்பான வகையில் செலவழிக்க வேண்டும். எனவே அதுவே சில போது குறிவித்ததை போன்று அதற்கான வேறு இடங்களை தெரிவு செய்து கடன் வசதிகள் ஊடாக அந்த இடத்திலே வீடுகள் கட்டுவதற்கான அந்த ஏற்பாடுகளை மேற்கொண்டு இவ்வாறு விவசாயத்துறை சார்ந்த பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. தொழில் சார்ந்து அதே போன்று கைத்தொழில் சார்ந்து பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இவைகளை கட்டம் அரசாங்கம் நான் நினைக்கின்றேன் இதே அரச இயந்திரத்தை பயன்படுத்தித்தான் அனைத்து வேலைகளையும் மேற்கொள்ள வேண்டும். எனவே ஒரே தடவையில் அனைத்தையும் மேற்கொள்ள முடியாது. தற்போது அனர்த்தத்தின் பின்னர் தெரியும் நாம் அறிந்த விடயம்தான் பல இடங்களில் குப்பை கூலங்கள் நிறைந்து காணப்படுது. அதனை அகற்றுகின்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. குறிப்பாக அந்த அனர்த்தம் இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட குப்பை கூலங்களை முகாமை செய்வது ஒரு கடும் சிரமமான ஒரு பணியாக காணப்படும். காரணம் அதனை நாம் இன்னும் கடந்த அரசாங்கங்கள் குப்பை கூலங்களை அதனை அகற்றுகின்ற ஒரு சிறந்த பொறிமுறையை அமைத்து சென்ற அரசாங்கங்கள் காணப்படவில்லை. அதனால்தான் குப்பை கூலங்களுக்கு அடிபட்டு மக்கள் இறக்கின்ற ஒரு நிலை எமது நாட்டிலே காணப்பட்டது. எனவே நாம் இந்த பிரச்சனையை உண்மையிலே தெரியும். மக்கள் பலர் எம்மை அழைக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். இன்று கொழும்பில் கூட கொலனாவ பிரதேசத்தில் பல பிரதேசங்களிலும் குப்பை கூலங்கள் காணப்படுகின்றன. எனவே இதனை நாம் மிக கவனமாக அதனை முகாமை செய்து இன்னொரு அனர்த்தம் நோய் போன்றவை பரவாமல் இருக்கின்ற முறையிலே அதனை அப்புறப்படுத்தல் வேண்டும். எனவே அதற்காக அரசாங்கம் அதந்த வேலை திட்டத்தை பற்றியும் நாங்கள் சிந்தித்து வருகின்றோம். எனவே இது ஒரு அனர்த்த சந்தர்ப்பம், இது ஒரு சாதாரண சூழ்நிலை அல்ல, இது ஒரு அசாதாரண சூழ்நிலை. எனவே எமது அரச துறையில் உள்ளவர்களும் இந்த சாதாரண சூழ்நிலையில் தான் பணியாற்றியவர்கள். எனவே இது அசாதாரண சூழ்நிலை பணியாற்றுகின்ற போது நாம் சற்று வித்தியாசமாக வேகமாக வேலை செய்ய வேண்டிய மக்கள் அதிகமான விடயங்களை எங்களிடம் எதிர்பார்க்கின்றார்கள். நாமும் முடிந்தளவு இருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் குறிப்பிட்டதை போன்று வரலாற்றிலே சர்வதேச நாடுகள் கூட இந்த அரசாங்கத்தை பற்றிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. பலரும் முன்னைய அரசாங்கங்கள் அனர்த்தங்கள் வருகின்ற போது அனர்த்தத்தால் அரசாங்கத்தில் உள்ளவர்கள், ஆட்சியில் உள்ளவர்கள், பதவியில் உள்ளவர்கள் நிறைய பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அத்தகையவர்கள் என்பதை இதுவரை நாம் நிரூபித்திருக்கின்றோம். எதிர்காலத்திலும் அத்தகைய செயற்பாடுகளை தான் மேற்கொள்ளும். எனவே தான் பல நாடுகள் நாம் அவர்களிடம் வேண்டுவதற்கு முன்னதாகவே முன்வந்து உதவிக்கரம் நீட்டுகின்றார்கள். தொடர்ந்தும் அவர்கள் ஒத்துழைத்து வருகின்றார்கள். பல நாடுகள் உண்மையில் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எமது நாட்டைச் சேர்ந்த சகோதரர்கள் இப்போது வெளிநாடுகளில் வாழ்கின்றவர்கள் உண்மையிலே நான் மிக சந்தோஷப்படுகின்றேன். அவர்கள் பாரிய முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு. அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை உண்மையிலே தெரிவித்துக்கொள். உங்களது பணி, உங்களது ஆர்வம், உங்களது ஒத்துழைப்பு இந்த நாட்டை கண்டிப்பாக ஒரு வளமான நாடாக சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி நகர்த்தும். அதற்காக இந்த அரசாங்கம் அனைத்து முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை நான் குறிப்பிடுகின்றேன். இந்த பேர் இடரின் பொழுது மக்களோடு மக்களாக இருந்த கௌரவ ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அனைத்து நல்ல உள்ளம் படைத்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இலங்கை மக்கள் சார்பாக மக்களுக்காக பணியாற்றுகின்ற அரசாங்கத்துக்கு மக்கள் சார்பாக நாங்கள் இந்த தருணத்தில் நன்றிகள் நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த தினம் உயிரிழந்த நம்முடைய உறவுகளுக்கான ஆத்ம சாந்திக்காகவும் பாதிக்கப்பட்டோருடைய நலனுக்காகவும் அத்தோடு ஆறுதலுக்காகவும் விசேட வழிபாட்டு ஆராதனைகள் இடம்பெறுகின்றன.
பல சமயங்கள் சார்ந்த ஒவ்வொரு வகையிலும் அந்தந்த மத ஸ்தலங்களிலே வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. ஆகவே இந்த தேசிய வழிபாட்டு தினத்தோடு நாமும் இந்த வழிபாட்டு முறைகளோடு நாங்களும் இளைஞர்களாக ஒன்றுபடுவோம் என்பதை நினைவுபடுத்தி இந்த விஷய கலந்துரையாடல் பகுதி நிறைவு செய்கின்றோம். இன்றைய பகுதியில் நம்முடைய இணைந்து கொண்டவர் சமய கலாசார விவகார பிரதி அமைச்சர் கௌரவ அமைச்சர் முனீர் முலஃபர் அவர்களுக்கு உள்ளமான நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்படுகின்றோம். நன்றி. நன்றி. இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா, உங்களுக்கு நிறைய பலன்களை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த விசேட கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தயாரிப்பாளர் கோனிஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய செட், மேக்கப், கேமரா மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களோடும் உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். வணக்கம்.